குடிச்சத பார்த்து போலோ. சத்தியமா பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, ஓட்டுக்கு மேல ஒரே குப்பை. அது இந்த மரத்துல இருந்து கிளையா விழுந்து கிடந்துச்சு. அதான் ஒரே தூசி. அதான் தட்டலனே சும்மா மேல ஏறி போனேன். நக்கலு. அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஒழிஞ்சுக்கலாம். சீக்கிரம் வா. எங்க இன்னைக்கு பார்த்து நைட்டி போட்டு வேணா போட்டுட்டு ஓட முடியல. ஐயா பொண்ணு நல்ல வேலை தான் பாத்துக்க. ஆமாமா, நைட்டி போட்டு ஓட முடியாது. இப்போ எப்படி ஓடுறது மட்டும் பாரு. ஓடிடுவேன். இல்ல, நைட்டி போட்டா ஓட முடியாது. சரி, நான் சொல்ல எடுத்து போடுவேன். சீக்கிரம் வா. அப்பா, இனிமேல் அவளால என்ன கண்டே பிடிக்க முடியாது. உள்ள என்ன விரட்டுது, மூச்சு வாங்குது. எதுக்கு எல்லாரும் ஓடுறாங்க? அது ஏன் கேட்க, அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? என்ன கதை மாமா? அட கிச்சலி, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன மாறிக்கிட்ட? ஐயோ, காது கேட்காம போய்கிட்டு இருக்காவல. என்ன கொஞ்சம் நில்லுங்கண்ணா. ஐயோ, முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் போய்கிட்டு இருக்காவல. என்ன நில்லுங்கண்ணா. ஆமா மாறிக்கிட்ட. என்ன மாறிக்கிட்ட, நில்லுங்கண்ணா. எஸ்கே போயிடுடா. மாணிக்க மாமாவும் கிடைச்சிட்டாவளா? அப்ப 1 2 3 4 5 6. அப்ப எத்தனை பேருக்கு மேக்கப் பண்ண போறேன்? கவின் மாமா. மாமா. கவின் மாமா. கவின் மாமா. கவின் மாமா. அப்பா, எப்படியோ என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஏவா ஏவா, இனி என்ன கண்டுபிடிக்க முடியாது. யார்கிட்ட? யார்கிட்டயா? யாப்பா யாப்பா, 16 வயசுல கூட நான் இந்த ஓட்டம் ஓடலையே. 56 வயசுல இந்த ஓட்டத்தை ஓட வச்சுட்டாளே. ஏவா எப்பா, ஆனால் சந்தோஷமா இருக்கேன். தப்பிச்சு வந்துட்டேன்ல. எப்படியோ தக்க மாட்டிக்கிடுவா. நான் தப்பிச்சுட்டேன். இதுல வேற கல்யாணத்துக்கு ஃப்ரீயா மேக்கப். அப்பா, இன்னைக்கு ஆமுட்டைகளுக்கெல்லாம் கல்யாணத்தன்னைக்கும் சிக்கல் இருக்குது. எனக்கு என்ன இளமையா திரும்புது? பைய உள்ள என்ன விரட்டுது. மாமா மாமான்னு நான் கூட பாசமா கூப்பிட்டோன்னு என்னமோ அதை நினைச்சு போய் சிக்கிட்டேன். நல்ல நேரம் ஓடி வந்துட்டோம்ல. ஆகா, இந்த மனுஷனுக்கு அங்க என்ன நடந்துன்னு தெரியாதே. இன்னைக்கு இந்த மனுஷனை சிக்க வச்சணும். எத்தனை நாள் உங்களை சிக்க வைக்க நினைச்சிருப்பேன். மத்த நாள ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்களா? இப்ப பாருங்க, பொண்டாட்டிங்க யாருன்னு நான் காட்டிடுவேன். என்னங்க என்னங்க? ஆகா, இவ இங்கதான் இருக்காளா? இது தெரியாம போச்சுத. என்னடி ராசாத்தி, இப்ப அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சு இசைக்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான். இந்த மனுஷன் இப்பெல்லாம் நான் சிரிச்சோன்னு சிரிக்காத. நான் சிரிச்சாலே முறைச்சிட்டு போவோம். சிரிச்சோன்னு சிரிக்கவே பரவாயில்ல, ஆடி சிக்க போதுல, சிரிச்சிட்டு போட்டோம். இவ பிள்ளை என்ன சிரிச்சு வரவேற்க மாட்டாள, சிடுமூஞ்சி மல்ல நிப்பா. பரவாயில்ல, அடிச்சுக்க போதுல, சிரிச்சுட்டு போட்டோம். கடைசியா சிரிக்க போற. என்னமா ராசாத்தி? கண்ணாலனே, என் கணவனே. அப்போ வைக்க போறாடா, தெளிவாயிரு. என்ன என் மனவாளியே? மனவாளா? என்னங்க? என்னடி? என்னங்க? எப்படியாவது இவ்வளவு வீட்டுக்கு தள்ளுனுமே. தள்ளினதால நான் தப்பிக்க முடியும். இவர் மசித வழியே தெரியலையே. இப்படிதாங்க தள்ளி விட்டுறணும். இவ இப்பெல்லாம் தோல்ல சாய மாட்டாள. ஆசைய பக்கத்துல போனோட எட்டுக்கிட்டு முறைப்பா. இந்த குள்ள சப்புல லேஸ்ல என்கிட்ட வர மாட்டாள.
முரட்டு பையனும் முறைச்சுக்கிட்டு போவா. நானே அப்படி இப்படி சமாளிச்சுதான் 3 பையிலே பெத்தேன். இந்த புள்ளிச்சு அவ்வளவு லேசால என்கிட்ட நெருங்கி வர மாட்டல. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சு எப்படியா தோலை சாஞ்சிருக்கா. அடுத்த என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு நல்லா தெரியுமே. புஷ்பா புஷ்பா ஆபத்துக்கு தோல்ல செஞ்சா புஷ்பவா? நீங்க கூப்பிடுற விட தச்சு எதுக்கு கூப்பிடுறீன்னு எனக்கு தெரியாது. இதுக்காவது இந்த மனசுல நிச்சயமா இசைக்கிட்ட கோத்து விட்டுணும். என்னங்க சொல்லுங்க. ஒருவேளை நிஜமாவே மனசு மாறிட்டாலோ? இத்தனை வருஷம் நான் வெட்டி காதலிச்சத இப்பதான் புரிஞ்சிருக்காளோ? அவளும் பெண் தானே, அவளுக்கும் காதல் ஆசைகள் வரதானே செய்யும். என்ன இவளுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இனிமே என்ன அடுத்து என்ன சாரணியா பெக்க முடியும்? சரி சரி போட்டு இவளாவது வந்தானே. என்னங்க என்னடி இன்னைக்கு செம ஜாலி மூட்ல இருக்க போலுக்கு? ஆமா, நான் ஜாலி மூட்ல இருக்கேன். கோத்து விட்டுட்டு போகல. நான் புஷ்பாவே இல்ல. ஜாலி மூட்ல இருக்கியா? ஏதோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க கூடாது. எதுக்குங்க? இல்ல, சாரனு கடைக்குட்டி போயெல்லாம் போயிட்டான். என்ன இருந்தாலும் அவன் கடைக்குட்டியா இருக்குது, அவனுக்கும் வருத்தம் தானே. அவனை ஒரு அண்ணனாக்கி இருந்தா அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். அட பாவி மனுஷா, நான் ஒண்ணுக்கு மேல பெக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா பிரேம் படுத்தின பாடே அவ்வளவு பாடு இல்ல. அவன் இன்னொரு தம்பி கிண்டி வந்தாமன்னா சேட்டையை குறைச்சிக்கிடுவான்னு சொல்லி இந்த அந்த முரட்டு போய் துறைய பெக்க வச்சதே. அவன் படுத்தின பாடு சப்பா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. பையன் அங்க ஓடுவான் இங்க ஓடுவான். அதையே நான் சமாளிக்க முடியாம திணறுனா அவனுக்கும் ஒரு தம்பி வந்தாமன்னா அவன் சேட்டையை குறைச்சிக்கிடுவான்னு சொல்லி இந்த சாரண பையனை பெக்க வச்சதே. எடி என்னடி யோசிக்க? என்ன சாரனுக்கு அண்ணங்க போஸ்டிங்க கொடுத்துடலாமா? எப்படி தோலெல்லாம் செஞ்சிருக்க, ரொமான்டிக்கா இருக்க, லவ் மூட்ல இருக்க. என்ன சாரனுக்கு அண்ணன் போஸ்டிங்க கொடுத்துருவோமா? என்னடி முறைக்க? புஷ்பா, இவரை எப்படியாவது கோத்து விட்டு, இதுக்காவது கோத்து விடு. கோத்த கட்டாத. ஆனாலும் நீ இப்பெல்லாம் சிரிக்காதடி. நீ இப்பெல்லாம் சிரிச்சா எனக்கு சந்தேகம் வருது. வரியா வரும். இப்ப எப்பெல்லாம் வருதுன்னு பாரு. கள்ளி 20 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து கொஞ்சம் வேண்டியது பிந்து உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, என் பொண்ணாட்டி தானே கொஞ்சிட்டு போறேன். வாயே என் மயில சாஞ்சுக்கையா. பரவாயில்ல ஏங்க, வாங்கலே நம்ம டிக்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம். தெக்குட்டுக்கா மருந்து இருந்தாலும் ஞாபகப்படுத்துற பயவில்லை. நீ இப்பதான் வெட்டி கொண்டு விட்டுருக்கு. ஏங்க டிக்கெட்ல ஃப்ரிட்ஜ்ல கொண்டு மல்லிப்பூ வாங்கி கொண்டு வச்சுட்டு வந்தேன். போய் எடுத்துட்டு வாங்கலே. பரவாயில்லடி, மல்லிப்பூ இல்லட்டா என்ன? உன் சிரிப்பே மல்லிப்பூ மாதிரி அதருதுடி. இல்லங்க, நம்ம ரொமான்ஸா இருக்கோம், ரொமான்டிக்கா இருக்கும், லவ் எல்லாம் பண்ணுதா. மல்லிப்பூ வச்சாதானே நான் நல்லா இருப்பேன். இந்த லவ் மூட்ல இருக்கும்போது தான் அந்த வீட்டுக்கு போக சொல்லுவா. மத்த நாள்லாம் போக சொல்லலாம் பாரு. இங்க பாரு, இப்ப அந்த வீட்டுக்கு போனா நான் திரும்பி வரும்போது நானா இருக்க மாட்டேன். வேண்டாம். அதானே எனக்கு வேணும். எனக்கு மல்லிப்பூ வேணும். எனக்கு மல்லிப்பூ வேணும். நீங்க அதை எடுத்துட்டு வந்தாதான் நான் உங்க கூட லவ் எல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு லவ் பெருமை. அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அத்தி சினங்கதான் செய்யறாளே, நிஜமாவே லவ் மூட்ல தான் இருக்காளோ? இந்த குள்ளச்ச நம்பாம இருந்து இப்ப அவ உண்மையிலே லவ் மூட்ல இருந்தா கூட என்னால நம்ப முடியலையே. ஆமாங்க ஆமாங்க. அடி உள்ள மாடி உள்ளதான் மாட்டி பிரேம் இருக்கான். இந்த மனுஷனை மாட்டி உள்ள நினைச்சு இப்ப நானே அசிங்கப்பட்டு உங்களுக்கு பிரேம் கேட்டிருப்பானா? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். ஆமா, எனக்கு மல்லிப்பூ வேணும். நீங்க சீக்கிரம் அந்த வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்க. ஈரக்கிட்ட கேளுங்க, எடுத்து தருவா. இயல் ஓட்டத்தை பார்த்து தானே நான் தவிர்க்க ஓடி வந்தேன். அவன் இப்ப எந்த தேசத்துக்கு ஓடனே தெரியல. இவ வேற நேரங்கால தெரியாம லவ் இல்ல. இப்பதான் மல்லிப்பூ வேணுமா? அதனால கேட்கவே மாட்டா. இன்னைக்கு கட்டாயம் உனக்கு மல்லிப்பூ வேணுமா? அதுவும் அந்த வீட்டுல தான் எனக்கு எடுத்துட்டு வரணும். அங்க பாரு, எவ்வளவு பெரிய செவந்தி பூ பூத்து கிடக்கு. தலையில வச்சுக்கையா. இப்பெல்லாம் மணி இந்த மனுஷன் போவாரு, தள்ளி விட்டுற வேண்டியதான். ஐயோ போய் எடுத்துட்டு வாங்குங்க. நான் போக மாட்டேன். நீங்க போவாம நான் விட மாட்டேன். அடி போடி, நீங்க வேண்டாம், காதல வேண்டாம். அந்த இசைப்பவளை எனக்கு என்ன மாதிரி இருக்குதா தெரியுமா? அப்ப உங்களையும் வரட்டுதானே? அட கள்ளி, அப்ப நாங்க தள்ள பாத்திருக்கேன். அப்ப உனக்கு காதல்ல இல்ல. நீங்க பண்ற சேட்டைக்கு எப்படி காதல் வரும்? கொழுத்து நெரிக்கறதுனா வருது. லவ் பண்ணலாம், லவ் டார்ச்சர் பண்ண கூடாது. ஆமாடி, வெட்டி காதலிக்க மத்தியா நீ ஏன் பேச மாட்ட? நான் உனக்கு எவ்வளவு நாள் விரட்டி காதலிச்சிருக்கேன். ஒரே ஒரு நாள் நீ என்ன விரட்டி காதலிச்சு பாரு, நான் திரும்பி பார்க்காம போறேன். அப்போ தெரியடி அந்த வலி எப்படி இருக்குது. எத்தனை நாள் குளிச்சு பின்னாடியே சுத்திட்டே இருக்கேன். எப்பா நீங்க லவ் பண்ணது போதுப்பா. இசைப்பவளை எங்க தேடிட்டு வந்துட்டாப்பா. வந்துட்டாளா? ஏண்டா அப்ப நீ வீட்டுக்குள்ள இல்ல? இல்ல
போடா எதனாலும் சொல்லிட்டு போக மாட்டேன். ஏன்பா நீ வீட்டுக்குள்ள இருக்குன்னு நான் கை காலையும் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன். சொல்ல மாட்டேன் நான் வீட்டுக்குள்ள இல்லன்னு. வாங்கப்பா பாரு களி நீ நடிச்சிருக்க. நடிச்சாலும் தோல்ல சாஞ்சிய இந்த புயவுல உள்ள இருக்கான்னு தானே நான் கையும் காலையும் கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தேன். இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா? நடிச்சாலும் பரவாயில்ல குளிச்சு தூக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேன். நடிச்சாலும் பரவாயில்ல குளிச்சு தூக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேன். இதுக்கு இசையே பரவாயில்ல. இசையே பரவாயில்லையா? அப்ப நீ சமாளிச்சுக்க, நான் வரட்டா? எப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கா பாரு. எங்க எதுக்கு கொட்டுட்டானுங்க? இல்ல எங்கதானே கண்டுபிடிக்க முடியாது. இல்ல வேற எங்கயாவது ஒளியலாமே. அது ஒளியில இல்ல அது வந்து ஏன் தள்ளி தள்ளி போற? அது ஒண்ணு இல்ல, யாராவது வந்துருவாங்க. இல்ல இந்த காருக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் இங்க எல்லாரும் இங்க வருவாங்க. வரல வரல கிட்ட வரல. இரு பிடிக்கும் போது வசமா பிடிக்க. அது வந்து பெருமூச்சா விடுற. அட பச்சை பானை, என் கையும் கால வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. வேற இடத்துல ஒழிஞ்சிருக்கலாமா? என்ன விரட்டு விரட்டுனா? ஆமா இப்ப எங்க போயிருக்கா? பெருமா வீட்டுக்கு போயிட்டாலோ? பின்வாசல் வழியா போயிருப்பா. நம்ம அதுக்குள்ள நம்ம ரூம்ல போய் மூடிக்கிட்டு தூங்கிட வேண்டியதான். அடியே உன்னை கெட்டி அணைச்சு தூங்கதான் நினைச்சேன். இப்ப என்ன போதைய போத்தி தூங்க வச்சுட போலுக்கு. அவ கண்ணில் பட்டோம் அவ்வளவுதான். அப்ப இன்னும் சிக்கல இன்னும் இவனும் ஓடிக்கிட்டு இருக்கானா? இவன் சீக்கிரம் சிக்கிருப்பானா? இவன் சிக்கிருப்பான்னு நினைச்சல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்க இருந்தோம் அவ்வளவுதான். ஏண்டா நீ இன்னும் சிக்கல? நான் நீ சிக்கிருப்பான்னு நினைச்சேனே. சிக்கிருப்ப ஒரே செகண்ட்ல தப்பிச்சிருக்கேன். அந்த ஒரு செகண்ட்ல எப்படி நீ தப்பிச்ச? அந்த பெருமையெல்லாம் டேவிட்டுக்கு தாண்டா வந்து சேரும். என்னன்னு சொன்ன? அட டேவிட் சிக்கிட்டான்டா. அவனை கோத்து விட்டுலாம்டா. அவன் கவிதை தலை வரைக்கும் ஓடிட்டு இருக்கான். அண்ணே அடுத்து ஆனா வந்து தலையை கொடுத்துருக்குன்னு மடக்கி பிடிச்சி பியூட்டி பார்லருக்குள்ள தள்ளிடுடா. அண்ணன்னு பார்க்க மாட்டேன் அது பியூட்டி பார்லர்னு சொல்லணும். கோமாளி வேஷம் போட்டு விட்டுட்டாலேதான் பியூட்டி பார்லரா உள்ள தள்ளிடுவோம் பார்த்துக்கோங்க. ஆமா அவளை பியூட்டி பார்லர் நம்ப வச்சது யாரு? வேற யாரு? நம்ம அண்ணன் தான். சரி அண்ணன் ரெண்டு மாட்டி விடலாம். இந்த ஒரு ஆடு வந்திருக்கு இது உள்ள தள்ளு. உங்ககிட்ட தான் கேட்க எதுக்கிட்ட கவின் தலை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான்? அது வேற ஒண்ணு இல்ல, அது கல்யாண வேலை கிடக்கல அதனால அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அண்ணனுக்கு கல்யாணம்னா அவன் தானே ஓடணும். அதனால அவன் ஓட்டதும் சட்டுமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு அங்க வேலை இருக்குதே. அப்பா நம்ம வச்சிருவான் கிங்ஸ்ன்னு. என்ன வேலை? கல்யாண வேலை தானே. மண்டபத்துல நின்றுட்டு தான் வரேன். இல்லனே இல்லனே மண்டபத்துல இப்ப வேலை இல்லனே. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குனே. எங்கேயோ சிக்கிருக்கான் போலுக்க. டேய் உண்மையை சொல்லு. அண்ணா
நீ சுமந்த தம்பி. அட போய் சாமண்ணே, ஒத்தையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வார நண்பாரு. அண்ணே, உன்னை போல ஒருவன் இல்லை. ஆஹா, கோத்துடைக்கு ஏதோ பிளான போட்டிருக்காங்க. எனக்கு மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன சிக்கலு? அது ஒண்ணு இல்லனே, கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதான் அவனே வீட்டுல ஏகச்சக்கம் வேலைனே. என்ன வீட்டுல இருந்து கொஞ்சம் எல்லா வேலையும் பாரு. சிக்கிட்டா பாத்துக்கிட்டா நின்ன. எதுக்கு இவ்வளவு பியாய் மூலி முடிக்கானவ? நான் சிக்கிருக்கா. இவன் சிரிக்கிறத பார்த்தா என்னமோ பின்னாடி வில்லங்க இருக்கும். இவனை முடிக்கும் போது என்ன உசாரா இருக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. கல்யாண மண்டபத்துல வேலை அந்தந்தால கிடக்குது. நீ பியாய் அடைஞ்ச மாதிரி நிக்கும் போதே எனக்கு தெரியும்டா. ஏகப்பட்ட வேலை மண்டபத்துல. நீ அப்படி ஸ்டக் ஆகிய நில்லு. சரி நான் கிளம்புறேன். சரி சரி, நான் கல்யாண மண்டபத்துல பாக்கலாம். என்னண்ணே உழைக்கலாம், இப்படி என்ன உழைப்பாங்க? நாளை கஞ்சி கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வேர்த்து வேர்த்து நிக்கனே. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தேன். அதானே வேர்த்து விருத்த நிப்பாங்க. டே சரி சரி, கவலைப்படாத கவலைப்படாத. நீங்க எல்லாம் பேசுறது பார்த்தா உங்களுக்கு குத்துருக்கிற மாதிரியே இருக்குடா. என்ன விட்டு வச்சுட்டுருங்கடா. சரி சரி, டென்ஷன் எடுக்காத. நம்ம வீட்லயே பியூட்டி பார்லர்லாம் ஓபன் பண்ணியாச்சு. நல்ல மாமா. பாத்தியாமா எப்படி வேர்த்து விருத்து நிக்கானே? அப்படின்னா நம்ம பியூட்டி பார்லர் விளையாட்டு சாமா இல்ல, உண்மையான பியூட்டி பார்லர் தான். இவ பியூட்டி பார்லர் வச்சிருக்காளோ? என்ன இவ சாதாரண சொல்லிட்டா? பியூட்டி பார்லர் போய் பாரு. அதுலலாம் நீ பேசல் பண்ணதுக்கு மேக்கப் பண்ணதுக்குலாம் லட்சம் கணக்கில் கொடுக்கணும். ஆனா நம்ம வீட்டு பிள்ளை அப்படிலாம் கேட்க மாட்டா. அப்படிதானே இசை? அத்தி ரொம்ப சந்தோஷப்படுறா. காட்டி கேட்கக்கூடாது. ஆமாமா, அந்த அவனை பிடிச்சி கூட்டு போமா. போ மண்டபத்துல கிங்சன் என்னடா அவனுக்கு இப்ப வேத்துட்டு இருக்கு? இங்க பாரு, பருவா அள்ளி தட்டி இருக்கு. இசை இந்த அவன் முகத்தை பாரு. ஆமாடா, எனக்கு பருவா அள்ளி தட்டி இருக்கு. நான் இவ கிட்ட போனது இந்த பருவால இன்னும் போவோம். அவ அந்த அளவுக்கு பியூட்டிஷன் படிச்சிருக்கா, அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி விட்டுருவா. டப்பா வாங்கி வச்சிருக்கியா? கடையில நிறைய இருந்தது. இருக்கட்டு மணி எடுத்து கொண்டு கொடுத்தோம். அப்ப நீ போட்டுக்க வேண்டியதுனடா. டேய் இங்க பாரு, நாங்க இந்த பருவுக்காக எப்ப வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா நீ பாரு எப்படி வேர்த்து விருத்து கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்து போய் பாப்பாங்க. அடுத்த மாப்பிள்ள நீ தானே, அதனால நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பாத்துக்க. இசை இவனுக்கு இவன் நிறைய பொண்ணுலாம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட்டு பாப்போம். என்கிட்ட ரோஸ் கலர், மஞ்சள் கலர், கோல்டன் கலர் எல்லா கிரீமும் இருக்குது. என்னடா கலர் கலரா கிரீம் வச்சிருக்கேன்னு சொல்லுதா? ஆமா, எல்லா கலர் கிரீமையும் போட்டதுல நீ பல பல மாப்பிள்ள மாதிரி இருப்ப. சோரி பிடிச்சிரும்டா. என் முகத்தை பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். என்னடா இப்படி பார்வாலி தட்டிருக்கோம் உனக்கு? அவ கலர் கலரா கிரீம் எல்லாம் வச்சிருக்கா. மஞ்சள் கலரு, கோல்டன் கலரு, பிங்க் கலரு. வேற என்ன கலர் வச்சிருக்கா? ஒயிட் கிரீம். பார், ஒயிட் கிரீம் எல்லாம் வச்சிருக்கா. பச்சை கலர்ல கூட கிரீம் இருக்குது. பத்தியா, பச்சை கலர்ல கூட வச்சிருக்கா. அதெல்லாம் எடுத்து போட்டு பருவ போக்குவியா? இங்க பாரு, நாளை கழிச்சு மாப்பிளையா. ஐயோ என்னத்த சொல்ல இசை, மாப்பிள்ள மாதிரி பரப்பி விடுமா. எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை. சரிம்மா, மண்டலத்துல எப்படி வேலை கிடக்குது. நீ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேக்கப் பண்ணி விடு. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து தானா வந்து என் தலையை கொடுக்குறேன். ஓகே இசை, இவன் தப்பிச்சு போறான், விட்டுறாத. ஏய், நாங்க எவ்வளவு ஓட்ட ஓடி இருக்கோம், அதுல பாதி ஓட்ட நீ ஓடி இருக்கா. இசை பாரு இசை, இவனுக்கு ஈவரக்கமே இல்ல. இவனா ஒரு அண்ணனா? என்னடா நீ அண்ணன்? நாங்களாம் 10-20 கிலோமீட்டர் ஓடிட்டு இதுக்கு மேல ஓடவே முடியாது அப்படிங்கிற கட்டத்துல சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். என்னங்க வந்தா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா? உனக்கு ஈவரக்கமே இல்ல. ஏன்டா என்ன கோத்துடுத? அவ கலர் கலரா கிரீம் வச்சிருக்காளான்டா. அதை போட்டு என்ன என்னத்துக்கிட்ட ஆகுது? என்கிட்ட ப்ளூ கலர்ல கூட கிரீம் இருக்கு மாமா. பாத்தியடா, ப்ளூ கலர் கிரீம். உலகத்துல எங்கேயாவது ப்ளூ கலர் கிரீம் எல்லாம் இருக்குதா? என் பொண்ணு பியூட்டி பார்லர்ல எல்லாம் இருக்குது. பார், அதெல்லாம் போட்டுக்கிறது அதிர்ஷ்டம் வேணும். உனக்கு கிடைச்சிருக்கு, போட்டுக்க. ஆமா, அங்க என்னோட கார் ஆடுது. அதுக்குள்ள தானே பெரிய நேம் போனா. நான் வட்டா. ஏன்டா பெரிய தலையா ஓடிதான் ஒழிஞ்சிருக்கா? அப்ப நானும் ஏமாத்துறேன்டா. என்கிட்ட ஸ்பெஷல் கிரீம் கூட இருக்குது. அது யாருல? ஐயோ, யாரது கேட்டுக்கிட்டு என்ன இருக்குது? போயிட்டா, நான் சிக்கிட்டனும். ஓடுனாலும் பாம்போல முடிப்பால. எங்க பாரு சாம் மாமா பாரு. ஆல்ரெடி நார்ஸ் பண்ணிட்டாடா. அப்ப நானும் சிக்கிட்டேன்டா. ப்ளூ கலர் கிரீம், அந்த கருப்பு கலர் கிரீம் எல்லாம். கருப்பு கலர் கிரீம் தானே மாமா? எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணுனா
கருப்பு கலர் கிரீம் கிடைச்சிரும் மாமா. பாத்தியாடா, அறிவுடா என் பிள்ளைக்கு. கருப்பு கலர் கிரீம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்குனா மண்டபத்தில் நின்றுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங், வந்து போட்டு விடு. சே மாமா போவேனா? இங்க பாரு, உங்க அக்காவும் ஏதோ பேசலாம் பண்ணணும். உங்க அக்கா விட்டுறாது என்ன, அவளையும் கையோட கூட்டு வந்துரு. நான் இப்ப வீட்டு பழக்குள்ள போகணும், அவ்வளவுதானே. எப்படி போறேன்னு மட்டும் பாரு. ஆனா ஒண்ணு, உன் அக்கா இல்லாம நான் போக மாட்டேன். ஆமா, அவ ஏன் என்னல பாதி கண்டிப்பா வந்தே ஆகணும் சொல்லிட்டு. அப்ப என்ன ஓடிக்கிட்டா இருக்காளா? பாவி மாட்டி விடுதா? எப்படி கலந்து விழுந்து விழுந்து சிரிப்பா தெரியுமா? அவளுக்கும் பேசல் போட்டாதான் சிரிக்க மாட்டேன். அக்கா வந்து ஆகணும். மாமா மட்டும் இப்படி பண்ணுத, அவளும் பாவம். உங்க அக்காலையும் கூட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. மாமா சீக்கிரம். எடி ராணி, ரெண்டு பேரையும் அமுட்டாச்சு. நான் ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்க. கிரீம் எல்லாம் ஒண்ணா போட்டு கலக்கி வச்சிரு. அப்புறம் மாணிக்க மாமாக்கு கருப்பு கலர் கிரீம் தான் வேணுமா? அமுட்டாச்சா? நீ எப்போ இங்க வந்து அப்படி அமுட்டிய? இசை கருப்பு கலர் கிரீம் இல்லையா? எடி அந்த பச்சை கலர், ரோஸ் கலர், ஒயிட் கலர் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலக்கடி. கருப்பு கலர் கிரீம் வந்துரும். ஓகே இசை. அவ அசிஸ்டன்ட் என்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கா மாமா. அத்தடி இசை, அது கரும்பச்சை கலர்ல இருக்குது. என்னம்மா? மாமா சாரி மாமா. அத்தி இப்படி நானும் கருப்பு கலர் கேட்டிருக்கலாமா? என்ன முடிச்சிருப்பாளோ? அப்பா நான் தப்பிச்சுட்டேன் நினைக்கிறேன். கருப்பு கலர் கேட்டதுலயும் ஒரு அர்த்தமாய் போச்சுது. மாமா பரவாயில்ல தங்க, விடு விடு. உன்கிட்ட பேசல் பண்ணதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு விடு. அது ஒரு குடுப்பனை வேணாம். இந்த சாமம்பக்கு குடுப்பனை இருக்கு, எனக்கு இல்ல. சரி விடு. இல்ல மாமா, கருப்பு கலருக்கும் பச்சை கலருக்கும் நடுசுல ஒரு கலர் இருக்குமே, அந்த கலர்ல இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? இவ கிட்ட தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. பரவாயில்ல வேண்டாம், சத்த விடு. எனக்கு அது ஸ்டைல நான் மண்டபத்தை பார்க்க போறேன். போயிட்டு வரட்டேமா? சரிம்மா, சாமாமா பத்துக்கா பத்திரமா இருக்கு. நான் வரட்டா? இல்ல மாமா, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சே எனக்கு ஒரு கஷ்டம் கூட இல்லம்மா. இல்ல, நீங்க என்கிட்ட மறைக்கீங்க. விடமாண்டா பொழுக்க. இல்லம்மா, சொல்லப்போனா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் மாமா. என்ன ஆஃபரு? என்கிட்ட பேசல் பண்றவங்களுக்கு ஐப்ரோ ஃப்ரீன்னு. அடவுக்கு ஆனா நான் பேசல் பண்ணலையே. பேசல நான் தானே மாமா கேன்சல் பண்ணேன். அதுக்காக நியாயமா நடந்துக்க வேண்டாமா? உங்களுக்கு ஐப்ரோ பண்ணுதே மாமா, உள்ள வாங்க. எனக்கு ரொம்ப அடர்த்தியா தான் இருக்குது. அதை விட கிங்ஸனுக்கு தான் பிஐக்கு இந்த மாதிரி அடர்ந்து கிடக்குது. அவனுக்கு என்ன? அவளே இனிமேதான் விரட்டி போன மாமா. என் முக என்னை விரட்டி விட்டதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் அப்படியே மான் குட்டி மாதிரி கையில இருக்கா. இன்னைக்கு என் மானம் போகுது, அது மட்டும் உறுதி. இந்த வீட்டு பகுதியில் எல்லாமே இங்கதான் காதல் விளையாட்டு விளையாட வரும். என் மானம் போகுது, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருங்க. ஆமா, மேல மரத்துல தானே தோரன் குழந்தை கிடந்தாவ. என்னங்க பயமே இல்ல உனக்கு? வராதிய மேல பயந்து போய்தான் என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சோ இங்க இருந்து உட்கார்ந்துருக்கேன். மானம் போகுது. நான் இப்பவும் சொல்றேன், நம்ம எங்கேயாவது வேற எங்கேயாவது ஓடிடலாம். சாந்தி பயப்படுத, பயப்படாத. யாரும் வர மாட்டாங்க. பாரு, ஆச்சாரி என்கிட்ட தான் இருக்கு. இதே சாவி எங்க வீட்டு 5 பேர்கிட்டே இருக்குது. மான்குட்டி, இப்ப நீ என்ன பார்க்க போறியா இல்லையா? என்னன்னு சொல்லும் போது என்ன கேட்காருக்கு தெரியுமா? இருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோயேன். கட்டத்திரைக்கு கட்டம் சரியில்லை. போய்க்கிறான் இவனுங்களா போச்சுது. மானம் போச்சுது சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ணே, நாம இங்க எதையும் பார்க்கல, நாம உள்ளே வரலனே. ஏண்டா? ஏன் நான் சொன்னல உன்னோட லாக் பண்ணிருக்கேன்னு. இன்னும் இசைப்பு வழியால இந்த வீட்டுல என்னத்தெல்லாம் பார்க்க போறோமோ தெரியலையே. மணிக்கு நான் நம்பிட்டான். சரி, அப்படியே போயிடலாம். போச்சு. டேய், புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ இன்னும் வெட்டிட்டு தானே இருக்கா? சரி நான் போறேன். சரி, போச்சுது. பரவாயில்லண்ணே, நாங்க கிளம்பிட்டோம். கத்தாத, அவனுக்கு தப்பா நினைச்சிட போறாங்க. நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டேன்.
சண்டி இருந்தாலும்